தலைநகர் டெல்லியில் மழையோ வெயிலோ எதுவாக இருந்தாலும் உச்சநிலையில் தான் இருக்கிறது. கடந்த வாரம் வரை வெயில் வாட்டி எடுத்து தண்ணீர் பற்றாக்குறை தலைவரி தாடிய நிலையில் தற்போது காணுமிடம் எல்லாம் தண்ணீர் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, இவ்வளவு நாள் வரைக்கும் டெல்லியில வெயில் அதிகமாக இருந்தது, தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது, அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம், செய்திகள்லையுமே பதிவு பண்ணியிருந்தோம். ஆனா இப்ப இவ்வளவு திடீர் மழைக்கு என்ன காரணம்? அங்கு என்ன நிலைமை தற்போது? கடுமையான கோடை வெயிலின் தாக்கம் 2 மாதங்கள் நீடித்த நிலையிலே நேற்று பகலிலே லேசான சாரல் மழை இருந்தது. மதியம் முதல் அதுவும் நின்றுவிட்டது. ஆனால் நேற்று நள்ளிரவுக்கு பிறகு திடீரென கனமழை பெய்து அத்துடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருந்து இதனால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. வானிலை ஆய்வு மையம் சண்டிகர், ஹரியானா மற்றும் டெல்லிக்கு அருகில் உள்ள பகுதிகளிலே கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தது. ஆனால் அவர்கள் எந்த நேரத்தில் அது போல கனமழை இருக்கலாம் என தெரிவித்திருந்தார்களோ அந்த சமயத்தில் இல்லாமல் அதற்கு பின்னர் நள்ளிரவுக்கு பிறகு வெடிகாலை நேரம் வரை கடுமையான மழை காரணமாக டெல்லி பாதிப்பை சந்தித்திருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல கடந்த 2 மாதங்களாக கடும் கோடை வெப்பத்தின் தாக்கம் காரணமாக கடும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது. அண்டை மாநிலங்களான ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேசம் கூடுதல் தண்ணீரை டெல்லிக்கு திறந்து விட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை கூட டெல்லி அரசு நாட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைதான் இப்போது திடீரென கனமழை பெய்து டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலே சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் விட மிகவும் அதிக தாக்கமாக டெல்லி விமான நிலையத்தில் உள்ள T1 முனையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது. எந்த பகுதியில் இருந்து பயணிகள் தங்கள் வாகனங்களில் இருந்து இறங்கி விமான நிலையத்துக்குள் நுழைகிறார்களோ அந்த இடத்திலேயே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை 3 பேர் காயம் மற்றும் ஒருவர் இடிபாடுகளில் சிக்கி இருப்பது போன்ற தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நல்ல வேளையாக காலை நேரம் என்பதால் அந்த சமயத்திலே காலை 5:30 மணி அளவுக்கு இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதால் அந்த சமயத்திலே அதிகம் பயணிகள் அந்த முனையத்திலே இல்லை. ஆகவே தற்போது அந்த முனையத்தை மூடி அங்குள்ள சேவைகளை வேறு முனையங்களுக்கு மாற்றும் பணியிலே டெல்லி விமான நிலைய அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். T2 மற்றும் T3 ஆகிய முனையங்கள் தொடர்ந்து செயல்படும் எனவும் T1 செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவும் புதிய தலைமுறைக்கு விமான நிலைய அதிகாரிகள் தகவல் அளித்துள்ளார்கள். ஆகவே அங்கு அந்த முனையம் வழியாக டெல்லியிலிருந்து வெளியே செல்ல வேண்டியவர்களோ வேறு நகரங்களுக்கு செல்ல வேண்டியவர்களோ அல்லது வேறு நகரங்களிலிருந்து டெல்லிக்கு வர வேண்டியவர்களோ இருந்தால் அவர்களுடைய விமான சேவையிலே நிச்சயம் பாதிப்பு இருக்கும், காலதாமதம் ஏற்படும். வேறு முனையங்களுக்கு அவர்களுடைய சேவைகள் மாற்றப்பட்ட பிறகே அவர்கள் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் விமான நிலையம் செல்லும் வழி எங்குமே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கனமழை சிறிது நேரத்திலேயே பெய்திருக்கிறது. இதை தவிர நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருப்பது மட்டுமல்லாமல் பிற பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஆகவே தண்ணீரை வடிப்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இன்று இந்த தண்ணீர் தேங்குதல் காரணமாக பல்வேறு இடங்களிலே போக்குவரத்து பாதிப்பு இருக்கும் எனவும் குறிப்பாக விமான நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலே பாதிப்பு கடுமையாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி, டெல்லியில் பல்வேறு இடங்கள்ல ஆங்காங்கே வெள்ள பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.